அனைவருக்கும் வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த காலேஜ் டிஆர்பியினுடைய அந்த நம்மளுடைய பயிற்று முறை எப்படி இருக்கும், பாடத்திட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இதற்கு முன்னாடி உள்ள காணொளிகள்ல நான் பல இது போட்டிருக்கிறேன். இப்ப இதனுடைய பேப்பர் திருத்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதற்கான பேஜ் லிமிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களை அதாவது எனக்குடைய சில அனுமானங்கள் தான். இது இப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்னால கன்ஃபார்மா உங்களுக்கு இதை திட்டவிட்டமா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால எடுத்து சொல்ல முடியல. ஆனா இவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரக்சர்லேருந்தும் இதுவரைக்கும் உள்ள பிற போட்டித் தேர்வுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இவங்களினுடைய மதிப்பீட்டு முறை இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி சில கருத்துக்களை நாங்கள் உங்க முன்னாடி தெரிவிச்சுக்கலான்னு விரும்புகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இதனுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்துக்கிங்கன்னா 4 அதாவது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன் வேர்டு இருக்குது, அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்குது. இது முழுக்க முழுக்க எதனுடைய அமைப்போடு ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 1 அதாவது கலெக்டர் ரேங்கிங்கில் உள்ள போட்டித் தேர்வுகளுடையும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி அதாவது மத்திய அரசில் போட்டித் தேர்வுக்கு வெளியிடுகின்ற அந்த பணியிடத்தோடையும் இது என்ன பண்ணி போகுது, அதாவது ஒப்புமைப்படுத்தி நம்ம அதோட என்ன பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கான பேஜ் லிமிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது இது ஒரு போட்டித் தேர்வு அப்படிங்கிறதுனால நம்ம இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் எழுதுகிற மாதிரி ஒரு 10-15 பக்கங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா இப்போ குரூப் 2லே பார்த்தீங்கன்னா பேஜ் லிமிட் எல்லாம் கொடுக்குறாங்க, இத்தனை பக்கத்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேஜ் லிமிட் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டு பேப்பர் 2000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் லிமிட் டிஸ்கிரிப்டிவ் எழுதும்போது பேஜ் லிமிட் இருந்தது. அப்போ பேஜ் லிமிட் இருக்கும்போது நம்மளுடைய கருத்துக்களை அந்த இடத்துல மிக கூர்மையாகவும் அதே சமயத்தில் தெளிவாகவும் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்போம். ஏன்னா அந்த சமயத்தில் நீங்கள் அங்கே போய் உட்காந்து கொலன்னு எழுதிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு இந்த கருத்துக்கள்லாம் தெரியும், இதை நான் இதன் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது தேவைப்படும் இடங்கள்ல நம்ம அட்டவணைப்படுத்தணும், தேவைப்படும் இடங்கள்ல அதை நம்ம விலக்கி சுருக்கணும். அப்போ நமக்கு எப்படியெல்லாம் அதாவது ஆரோ மார்க் போடுறதா, வேற ஏதாவது வரைபடங்கள் மூலமாக, இப்போ சயின்ஸாக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் வரைபடம் போவாங்க. நம்ம தமிழ் மொழியில் இருக்கும்போது நம்மளுடைய இது பண்ணி பார்க்கும்போது அதாவது எப்படி போடலாம், அதனுடைய வகைகளை பிரித்து காட்டும்போது வார்த்தைகளால் எழுதி காட்டாமல் அதை அப்படியே ஒரு டயக்ராம் மாரி போட்டு காட்டலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம அதை என்ன பண்ணி காட்டணும்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஸ்மார்ட்டாக எஃபெக்டிவாக கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கொடுத்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், போட்டித் தேர்வில் ஜெயிக்க முடியும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அதில் ஒரு 1,00,000 பேரோ ஒரு 2,00,000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் அவங்க பேஜ் லிமிட் கொடுக்காம போனாங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒரு 100 பக்கம் 200 பக்கம் திருத்தணும். அப்படிங்கும்போது அது ரொம்ப ஒரு பணிச்சுமையான ஒரு வேலையாக தான் இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கு மார்க்கும் ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லி பார்க்கும்போது இதற்கு கட்டாயம் பேஜ் லிமிட் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. என்னுடைய அனுமானம் தான் சொல்கிறேனே தவிர இது முழுக்க முழுக்க உறுதிப்பட்ட தகவல்னு சொல்லி என்னால் சொல்ல முடியல. ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த மாதிரி தேர்வு இதில் நடந்ததில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் இருக்கும்போது கண்டிப்பாக டபுள் வேல்யூஷன் இருக்கும். அந்த டபுள் வேல்யூஷன்லேயும் இருக்கும் வேறுபாடு இருக்கும்போது தேர்ட் பர்சன் ஒரு வேல்யூஷன் இருக்கும். இது நிச்சயமான ஒரு இதாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ குரூப் 2லே நமக்கு பிஜி லெவல்னு போயிட்டாலே காலேஜிலலாம் டபுள் வேல்யூஷன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, போக்கு இருக்குது. அப்போ நமக்கு போட்டித் தேர்வு அப்படின்னு இருக்கும்போது நம்மளுடைய பேப்பரை டபுள் வேல்யூஷன் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கதையடைச்சி எழுதி முன்ன வந்துடலாம், இந்த கடை எதிர்த்து முன்னே எழுதி வந்துடலாம், அதாவது எப்படி இதை எளிமையாக இது பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நம்ம போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொன்றுத்தையும் நம்ம சின்சியராகவும் ரொம்ப கூர்மையாகவும் படித்து தான் நம்ம பதிலளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ரொம்ப ஸ்மார்ட்டாக படிக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எப்படி ஸ்மார்ட்டாக படிக்க நினைப்பாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா படிக்கிறதுக்கு நீங்கள்
நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து தயார்படுத்திக்கங்க. அதுக்கப்புறமேலு இன்டர்வியூ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதே சமயத்தில் இந்த பேனா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிளாக், அதாவது இங்க் பென்னுக்கு அனுமதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது 90% இது எனக்கு ஷூரா தெரியும். இங்க் பென் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அதேமாரி ஸ்கெட்சும் யூஸ் பண்ண அனுமதிக்க மாட்டாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா பென்சில் வந்து இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மேத்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வரைபடம், அந்த இது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் இருந்தாங்கன்னா அவங்கலாம் வரைபடம் போடுறதுக்கு பென்சில் அனுமதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த கொஸ்டின், அதாவது நமக்கு ஹால் டிக்கெட் வரும்போது அதனுடைய விதிமுறைகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுவரைக்கும் மற்ற போட்டித் தேர்வுகளையும் இதையும் கம்பேர் பண்ணி ஒத்துப்போகிற சில விஷயங்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் கேட்பீங்க, ஏங்க மேடம் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. தேவைதாம்மா. நம்ம வந்து ஒரு பாடத்தை படிக்கும்போது அவங்க வந்து பக்க வரையறை கொடுத்தாங்கன்னா நம்ம அதுக்குள்ள அந்த பக்கத்துக்குள்ள நம்மளுடைய கருத்துக்களை கூறுற அளவுக்கு நம்ம வந்து பின் பாயிண்டாக நம்ம அதை அங்கே வந்து படிச்சுக்கிட்டு போகணும். நம்ம வந்து நிறையா படிச்சுட்டு போய் அங்கே கொஞ்சமாக எழுதுறதுக்கும் கொஞ்சமாக படிச்சுட்டு போய் நிறையா எழுதுறதுக்கும் நிறைய என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாக இது பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு 2-3 பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணிடுவோம், விறுவிறுன்னு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிடுவோம். ஆனால் அதுக்குள்ளே நமக்கு என்ன பண்ணிடும், டைம் முடிஞ்சு போயிடும். முக்கியமான பாயிண்ட்டை விட்டுட்டு முன்னுரை தொடர்பானையும் அதற்கு தொடர்பான செய்திகளையும் மட்டும்தான் நம்ம எழுதிட்டு வருவோம். அதற்கான உச்சநிலையில் உள்ள செய்திகளையும் அதற்கப்புறம் முடிக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம கட்டாயம் தேர்வில் வந்து என்ன பண்ணிடுவோம், மறந்து போயிடுவோம். அதனால டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. எல்லாருமே வீட்டில் வந்து இல்லை நாங்கள் என்ன பண்ணுங்கன்னா கட்டுரைகளை வந்து டைமை வந்து கிளாக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எழுதி பாருங்கள். ஒரு கொஸ்டினை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு வந்து நம்ம எத்தனை நிமிஷத்தில் நம்ம எழுதி முடிக்கிறோம். அப்போ எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் எழுதி முடிக்கிறீங்களான்னு பார்த்தீங்கன்னா உங்களால் நிச்சயமாக என்ன பண்ண முடியாது. முதல்ல ஒரு 40-45 நிமிஷம் எடுத்துக்காங்க. அப்புறமேல அதை எப்படி 30 நிமிஷத்துக்குள்ளே கொண்டு வரதுன்னு பாருங்க. அதை மறுபடியும் எப்போ 20-25 நிமிஷத்தில் கொண்டு வரதுன்னு சொல்லி பாருங்க. படிப்படியாக அப்படியே முன்னேறிக்கிட்டு போங்க. ஆனால் இந்த போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேர மேலாண்மை என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. அவ்வகையில் நமக்கு பேஜ் லிமிட் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. திருத்துறவங்களும் ரொம்ப மைனூட்டாக தான் திருத்துவாங்க. உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி பேப்பர்ஸ் திருத்துற மாதிரியெல்லாம் சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. அவங்க கையில் ஒரு ஆன்சர் கீ, இது ரொம்ப ரொம்ப அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க கையில் இருக்கிற ஆன்சர் கீயும் நீங்கள் எழுதுகிற ஆன்சரும் ரெண்டும் ஒத்து போகணும். ரெண்டும் இப்போ குரூப் 2 எக்ஸாம் ரிசல்ட்லேயே 2 இயர் ரிசல்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மன வருத்தத்தோடு இருந்தாங்க. மேடம் நாங்களும் நல்லா தான் படித்தோம், எங்களால் வந்து இதில் வந்து வின் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம், இவங்களுடைய ஆன்சர் கீயும் அவங்களுடைய ஆன்சர் கீயும் சமயங்களில் வந்து ஒத்துப்போகாமல் போயிடுது. அப்போ இது டிஸ்கிரிப்டிவில் வந்து இது வந்து நம்ம ஒரு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலாக தான் இருக்குது. அவங்க எப்படி கேட்டாலும் அவங்கள விட ஸ்மார்ட்டாக நம்ம எப்படி வந்து பதிலளிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த போட்டித் தேர்வினுடைய முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது. அதனால் எல்லாரும் வந்து என்ன பண்ணுங்க, சின்சியராக படிங்க. வந்து படிக்கிறதையும் பார்த்தீங்கன்னா எடுத்து புக்கை வச்சுக்கிட்டு அப்படியே இது பண்ணி படிக்காதீங்க, நோட்ஸ் எடுங்க. முக்கியமாக நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற ஒரே விஷயம் என்னன்னா, பேப்பரை வச்சுக்கிட்டு நோட்ஸ் எடுங்க. நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா தான் உங்களால் இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்லலாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். அதனால் நோட்ஸ் எடுத்து அதை திரும்ப திரும்ப பார்த்து நீங்கள் வந்து இந்த போட்டித் தேர்வை வந்து மிகச்சிறப்பான முறையில் கையாளுங்க. இதுதான் என்னுடைய இதுவாக இருக்குங்க, என்னுடைய வந்து ஒரு அறிவுரையாக இருக்குது. இது வந்து எல்லாரும் என்ன பண்ணுங்க, முனைப்போட படிங்க, முயற்சி செய்யுங்க, போஸ்டிங்கை வாங்குங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.